சென்னையில் நடைபெற்ற அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக கழக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் காலை 7 மணிக்கு தலைமைக் கழகத்தில் கழக அவைத்தலைவர் திரு இ. மதுசூதனன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சியின் தலைவராக கழக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கான தீர்மானம் கழக சட்டமன்ற உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு மக்களின் முதல்வர், கழக நிரந்தர பொதுச் செயலாளர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மேலான ஆணையினை ஏற்று கழக சட்டமன்ற கட்சித் தலைவர் பொறுப்பையும் முதலமைச்சர் பதவியையும் நான் ராஜினாமா செய்கிறேன். மரியாதைக்குரிய கழக அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்களின் மீது அளவிலா அன்பும் மாறாத விசுவாசம் கொண்டுள்ள கழக சட்டமன்ற உறுப்பினர்களை, சூதுமதியாளரின் சூழ்ச்சி வலை கிழித்தெறிந்து நேர்மையின் துணை கொண்டு நியாயத்தை வென்ற வீர தமிழ் மகள், வெற்றி திருமகள், நியாயத்தை வென்ற வீர தமிழ்மகள், வெற்றி திருமகள், தர்மத்தின் தலைமகள் நம் அம்மா அவர்கள் தமிழகத்தை நிலைகுலையாது காத்திடவே தமிழ்தாய் தவமிருந்து பெற்ற தத்துவ களஞ்சியம், தமிழ்நாட்டின் எதிர்காலம், தமிழ் மக்களின் தளரா நம்பிக்கை, தீய சக்திகள் புனைந்து போட்ட பொய் வழக்குகள் அத்தனையும் பொடி பொடிப்பாக தகர்த்து நீதி என்னும் வேள்வியில் உடம்போட்ட தங்கம், புரட்சி பூபாலம், புதுமை பெட்டகம் நம் அம்மா அவர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சியின் தலைவராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சியின் தலைவராக கழக நிரந்தர பொதுச் செயலாளர், இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை தேர்வு செய்து தருமாறு முன்மொழிகிறேன். கழக சட்டமன்ற கட்சி தலைவராக மாண்புமிகு இதய தெய்வம் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் முன்மொழிந்ததை அடங்கிய வரை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் நான் வழிமொழிகின்றேன்.